திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவும் சிஷ்யனும் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தான் சிஷ்யன். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் குரு. சிந்தனையை கலைத்து கொண்டு பேசினான் சிஷ்யன். கடவுள் இருப்பதை உணரத்தான் முடியும் என்கிறீர்கள். ஆம், நமது நம்பிக்கைகளாலும் நாம் சந்திக்கும் நற்செயல்களாலும் உணரலாம் கடவுள் இருப்பதை என்றார் குரு. கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கைகளால் உணர மட்டுமே முடியும் கடவுள் நமக்கு அவசியம்தானா என்றான் சிஷ்யன். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத போது அதனால் நமக்கு பலனேதும் இல்லை. கண்ணுக்கே எட்டாத கடவுளால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று தொடர்ந்து கேட்டான். நடையை நிறுத்தினார் குரு. சீடனின் அறியாமையை போக்க விரும்பினார். அருகே இருந்த உயரமான மரம் ஒன்றை அண்ணாந்து பார்த்தார். அதன் உச்சியில் ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கனி உனக்கு பிடிக்குமா என்றார் குரு. ஆம் என்றான் சிஷ்யன். அப்படியானால் மரத்தின் மீதேறி அதை பறித்து வா என்றார் குரு. மரத்தையும் பழத்தையும் குருவையும் மாறி மாறி பார்த்தான் சிஷ்யன். குரு பக்கத்தில் இருக்கும் தைரியத்தில் மடமடவென மரத்தில் ஏற ஆரம்பித்தான். பழத்தை பறித்து கொண்டு வேகமாக கீழே இறங்கினான். அவனை தட்டி கொடுத்தார் குருநாதர். இதற்கு முன்பு இந்த மரத்தில் ஏறி இருக்கிறாயா என்றார். இல்லை, இந்த மரம் என்றில்லை, இதுவரை எந்த மரத்திலும் நான் ஏறி பழகியதில்லை. ஆனால் கனியை சுவைக்கும் ஆவல் என்னை தூண்டிவிட்டது. ஏதோ ஒரு வேகத்தில் இந்த மரத்தில் ஏறிவிட்டேன் என்றான் சிஷ்யன். மரம் ஏறி பழக்கமில்லை என்று தெரிந்தும் எந்த தைரியத்தில் நீ அதை செய்தாய்? கனியை பறித்தே ஆக வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் அதை செய்ய வைத்ததா என்றார் குரு. யோசித்தான் சிஷ்யன். பயமில்லாமல் தன்னை மரமேறச் செய்தது எது என சிந்தித்தான். பின்னர் பதில் சொன்னான். நீங்கள் அருகில் இருக்கும் போது எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது என திடமாக நம்பினேன். அதையும் மீறி ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டாலோ, நான் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டாலோ என்னை நீங்கள் பத்திரமாக மீட்டு விடுவீர்கள் என நம்பினேன். சிஷ்யனின் தலையை வாஞ்சையோடு தடவினார் குரு. நீயாகவே மரம் ஏறினாய், நீயாகவே கனியை பறித்தாய், நீயாகவே கீழே இறங்கினாய். நீ முயற்சித்த காரியமும் பலித்தது, அதுதான் நிஜம். இதில் என் பங்கு எதுவும் இல்லையே. நான் அணு அளவு கூட உனக்கு உதவவே இல்லை என்றார் குரு. ஆனாலும் நீங்கள் அருகில் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை போதுமே எனக்கு. அதுதானே என்னை பயமில்லாமல் என் முயற்சியை செய்து முடிக்க வைத்தது என்றான் சிஷ்யன். புன்னகையுடன் அதை ஆமோதித்தார் குருநாதர். ஆரம்பத்தில் நீ கேட்ட கேள்விக்கு இப்போது நீயே பதில் சொல்லிவிட்டாய் பார்த்தாயா என்றார். தொடர்ந்து பேசினார் குரு. கடவுளை நாம் நேரடியாக காண்பதில்லை என்றாலும் அவரால் அணு அளவும் நேரடியான ஆதாயம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் ஆபத்து காலங்களில் நமக்கு உதவ அவர் நம்முடனேயே இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் நமது நல் முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் மூல காரணம். நாம் அடையும் வெற்றிகள் தான் அதனால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி முடித்தார். குரு சொன்னதை நாமும் சிந்திப்போம், நலன்கள் பல அடைவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைக்கு ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்ற கந்தபுராண பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.